தற்போது கிடைத்த முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். மடப்புரம் காவல் நிலைய விசாரணை கைதி மரண சம்பவத்திற்கு தாவேக தலைவரான விஜய் தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். அஜித்குமார் காவல் மரண வழக்கில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரணை நடத்த வேண்டும் என்றும் விஜய் வலியுறுத்தியிருக்கிறார். இதனை தற்போது கிடைத்த முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மடப்புரம் காவல் நிலைய விசாரணை கைதியின் மரண சம்பவத்திற்கு தாவேக தலைவர் விஜய் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். அஜித்குமார் காவல் மரண வழக்கில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரணை நடத்த வேண்டும் என்றும் தாவேக தலைவரான விஜய் வலியுறுத்தியிருக்கிறார். இது குறித்த முக்கிய செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மடப்புரம் காவல் நிலைய விசாரணை கைதி மரண சம்பவத்திற்கு தாவேக தலைவரான விஜய் தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். அஜித்குமார் காவல் மரண வழக்கில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தாவேக தலைவரான விஜய் தற்பொழுது வலியுறுத்தியிருக்கிறார். இது குறித்த முக்கிய செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மடப்புரம் காவல் நிலைய விசாரணை கைதி மரண சம்பவத்திற்கு தாவேக தலைவர் விஜய் தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். அஜித்குமார் காவல் மரண வழக்கில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்றும் விஜய் வலியுறுத்தியிருக்கிறார். உயர்நீதிமன்ற நேரடி கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரணை நடத்தி விரைந்து தீர்ப்பு வழங்க வேண்டும் என்றும் தாவேக தலைவரான விஜய் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். இது குறித்த முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். மடப்புரம் காவல் நிலைய விசாரணை கைதியின் மரண சம்பவத்திற்கு தாவேக தலைவர் விஜய் தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். அஜித்குமார் காவல் மரண வழக்கில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரான விஜய் தற்பொழுது வலியுறுத்தியிருக்கிறார். இது குறித்த முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். விசாரணை கைதியின் மரண சம்பவத்திற்கு தாவேக தலைவர் விஜய் தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். இது குறித்த முக்கிய செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மடப்புரம் காவல் நிலைய விசாரணை கைதியின் மரண சம்பவத்திற்கு தாவேக தலைவர் விஜய் தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். அஜித்குமார் காவல் மரண வழக்கில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தாவேக தலைவரான விஜய் தற்பொழுது வலியுறுத்தியிருக்கிறார். இது குறித்து பார்த்து வருகிறோம். கொடூரமாக மனிதாபிமானம் அறவே அற்று சாமானியருக்கு அநீதி இழைக்கும் அறமற்ற துறையாக காவல்துறை செயல்பட்டு வருவதாகவும் விஜய் குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் விசாரணை கைதியின் மரண சம்பவத்திற்கு தாவேக தலைவரான விஜய் கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். விசாரணை கைதியின் மரண சம்பவத்திற்கு தாவேக தலைவரான விஜய் தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். இது குறித்தான முழு விவரங்கள் சிவகுமார். அதாவது திருப்புவனம் அஜித்குமார் காவல் மரண வழக்குல உயர்நீதிமன்ற நேரடி கண்காணிப்புல சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரணை நடத்தி விரைந்து தீர்ப்பு வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி விஜய் தற்போது அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறாரு. அஜித்குமார் காவல் மரண வழக்குல மக்கள் மனதில் பல்வேறு கேள்விகள் எழுகின்றனவும் அந்த எந்த அளவிற்கு கொடூரமாக மனிதாபிமானம் அறவே அற்று சாமானியருக்கு அநீதி இழைக்கும் அறமற்ற துறையாக தமிழக உள்துறை அமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களோட நேரடி கண்காணிப்புல இயங்கக்கூடிய காவல்துறை நடந்து கொள்கிறது என்பதை இந்த சம்பவம் வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. தமிழக அரசு முதலில் குற்றவாளிகளை காப்பாற்ற முயன்றது. தமிழக வெற்றி கழகம் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளின் அழுத்தத்திற்கு பிறகு உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை தலையீட்டிற்கு பிறகுதான் காவல்துறை தனது நடவடிக்கைகளை தொடங்கியது என்பதை நாடறியும் குறிப்பிட்டிருக்கிறார் அவர். இந்த ஆட்சியின் போது நடந்த பல்வேறு காவல் மரண வழக்குகள்ல தற்போதைய நிலை என்ன, அவ்வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அனைவர் மீதும் கொலை வழக்கு பதியப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நீதியை இந்த அரசு பெற்று தந்துள்ளதானோ, கடந்த 4 ஆண்டுகளில் 24 பேர் காவல் நிலையத்தில் மரணம் அடைந்திருப்பதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதி அரசர்கள் அதிருப்தி தெரிவித்துள்ள நிலையில அந்த 24 பேரின் மரணம் தொடர்பாக வெள்ளை அறிக்கையை தமிழ்நாடு அரசு உடனடியாக வெளியிடணும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் அஜித்குமார் காவல் மரண வழக்கில் காவல்துறையினரே கொலை குற்றவாளிகள் என்பதால் இதனை தமிழ்நாடு காவல்துறை விசாரித்தால் விசாரணை நியாயமாக நடைபெறாதுன்னு அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்குல உயர்நீதிமன்ற நேரடி கண்காணிப்புல சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு விரைந்து தீர்ப்பு வழங்கப்பட்டதுனோ, அதுபோல இந்த வழக்கிலும் உயர்நீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பில் சிறப்பு விசாரணை குழுவை அமைத்து விரைந்து நடத்தி நீதியை நிலைநாட்டணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. இத்தகைய கொடூர சம்பவம் இனி ஒருபோதும் நடைபெறாது என்று உள்துறை அமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு உடனடியாக உறுதியும் உத்தரவாதமும் அளிக்க வேண்டும்னோ, இல்லையில் பாமர மக்களை வதைக்கும் அதிகார துஷ்பிரயோக மு க ஸ்டாலினின் அரசுக்கு தலைமையிலான இந்த அராஜக அரசுக்கு வரும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வரலாற்றில் திமுக நினைத்து பார்க்க கூட முடியாத அளவுக்கான தோல்வியை மக்கள் பரிசாக அளிப்பார்கள் என்பதை எச்சரிக்கையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னோட அறிக்கையில தமாக தலைவர் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தற்போது தெரிவிச்சிருக்கிறாங்க. மக்கள் பரிசா
நன்றி சிவகுமார், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.